சார் உங்களோட இளமையில நீங்க எங்க இருந்தீங்க, இப்ப எங்க பிறந்தீங்க அப்படின்ற அனுபவத்தை பத்தி கொஞ்சம் நேயர்களுக்காக நீங்க கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க சார். சந்தோஷம் சொல்றேன். ஐயா நாங்க பரம்பரையாவே மருத்துவர் எனக்கு சேர்ந்த ஆளுகள், அதாவது சித்தர்கள் வழியில சித்தர்கள் கருவழியை சேர்ந்த ஆளுகள் தான் நாங்க. அப்பா மிலிட்ரி எக்ஸர்வீஸ் பண்ணவர், ராணுவத்துல இருந்தவர். அவர் அங்க இருக்கிற போது 20 வருஷ காலமா நாட்டுக்காக பணியாற்றினவர். அங்கேயே நாங்க குவார்டர்ஸ்ல பிறந்ததுனால நான் காஷ்மீர் பார்டர்ல பிறந்தது. காஷ்மீர்ல? ஆமா ஆமா, வெள்ளையா இருக்கீங்க. காஷ்மீர் பார்டர்ல இருக்கையில பிறந்ததுனால இங்க மதுரை தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், அப்பா மிலிட்டரியில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அப்பா ஆஸ்பத்திரி தான் பிறந்திருந்தாரு, ஆஸ்பத்திரி தான் நடத்தினாரு. 10 வயசுல இருந்து அப்பா கூடவே இருந்து பழகி வந்தது. அப்பவே அப்பா சித்தா கிளினிக் வச்சிருந்தாரு. சரிங்க சரிங்க. அவர் ரெண்டுமே பாப்பாரு, மிலிட்டரியில இருந்ததுனால ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தார், மிலிட்டரி ஆஸ்பத்திரியிலேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். அதனால ஹாஸ்பிட்டல் தான் வச்சிருந்தாரு. RIMP சர்டிபிகேட் வர அவருக்கு. நம்ம PhD முடிச்சு ஆல்டர்னேட்டிவ் மெம்பர் ஆகி. ஆமா, நீங்க PhD முடிச்சு தெரியுது. ஆமா, அந்த நிலையில் நம்ம அதிகாரப்பூர்வமான நிலையில இருக்கணும். அவர் மிலிட்டரியில இருந்தவர், அவருக்கு பல சலுகைகள் இருக்கலாம். நமக்கு தனிப்பட்ட முறையில நமக்கு என்ன வாங்கியிருக்காங்க, சர்டிபிகேட் என்ன வச்சிருக்காங்க பாக்குறாங்க. இது சித்தாந்தமா இருந்தாலுமே அதுக்கு ஒரு சர்டிபிகேட் இருக்கான்னு பாக்குறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில பழனி ஆதீன மடத்தை சேர்ந்த ஆளுதான் நான். பழனி ஆதீன மடத்திலே மெம்பர் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு நான் மெம்பர் ஆகி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழ்நாட்டு ஆளுக தான் காஷ்மீர்ல பிறந்தவன் நானு. ஆமா, அப்பா கூட பேர்களை கொஞ்சம் அறிமுகம். யாரு? அப்பாவுடைய பேர் டாக்டர் M பச்சையாண்டி, அம்மா பேரு ஜானகி அம்மாள். அப்பா பிறந்தது சாப்டூர், பேரூர் சாப்டூர். ஆமா, அம்மா பிறந்தது ஏற்காடு. அப்பா மிலிட்டரியில. ஆமா, ஒரு கிராமமும் நகரமும் சந்திச்சாரு. அப்படிப்பட்ட நிலையில நான் பிறந்தது காஷ்மீர். இப்ப வளர்ந்துட்டு இருக்கு நம்ம தமிழ்நாடு. அந்த மாதிரி சூழ்நிலையில அப்பா கூடவே 10 வயசுல இருந்து அப்பா கூட பழக்கத்துல இருந்த அந்த மருத்துவத்துறையில ஆஸ்பத்திரி திறக்கிறதுனாலதான், ஒழுங்குபடுத்தினால்தான். அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்க சித்தர்களுடைய இது நிறைய நமக்கு அந்த அவங்களுடைய அருள் கிடைச்சது. அந்த அருள்னாலதான் பழனி ஆதீன மடத்துல நான் மெம்பர் ஆனது. அந்த ஆதீன மடமே போகர் புலிப்பாணி ஆதீன மடம் தான் பேரு. சரி, போகர் புலிப்பாணி ஆசிரமம். நம்ம பழனி கோவிலுக்கு மேல ஏறுற இடத்துல லெப்ட்ல இருக்கு அந்த ஆசிரமமே. சரி, பழனி ஆதீனமா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆசிரமத்தோட இருக்கும். அதான் 20 வருஷமா இருந்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் நெஞ்சால 20 வருஷமா இப்போ இருந்துகிட்டு இருக்கிறோம். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலை சிகிச்சை வாங்குறது அவர்கிட்ட வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆமா, என்னுடைய சிகிச்சை எனக்கு வாங்கணுங்கிறது அதான் தனி ஒருவன். இல்ல, மருத்துவத்துறை எப்படி இந்த ஒரு ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு எப்படி சார்? இல்ல, நீங்க சித்தாந்தம் வரப்போது ஆட்டோமேட்டிக்கா ஆன்மீகம் வந்துடும். சித்தாந்தம் வரப்போது பூஜை புனஸ்காரங்கள் வந்துடும். அது மருத்துவம் நாமளே செய்யக்கூடிய இதெல்லாம் உண்டு. அதுல அவங்க சொன்னதே ஏடுகளை என்கிட்ட உண்டு, ஓலைச்சுவடியே இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கோவில தெய்வங்களை பிரதிஷ்டை பண்றதுக்கு கொண்டு போவேன், விக்கிரகங்கள் பிரதிஷ்டை பண்றதுக்கு கொண்டு போவேன். யாகசாலை யாகம் பண்ணுவேன், கலச பூஜை பண்ணுவேன். எல்லாமே இந்த இதெல்லாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே நேரத்துல இந்த ஆல்டர்னேட்டிவ் மெம்பர்ங்கிறது இது நம்ம சித்தாந்த வழியில அது எனக்கு ஒரு சர்டிபிகேட் மாதிரி வாங்கிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. படிச்சா அந்த சர்டிபிகேட். இது காரணம் என்னன்னா மாற்று முறை மருத்துவம். ஆங்கிலத்துக்கு இது மாற்று முறை மருத்துவம். அதுக்கு ஒரு சர்டிபிகேட் ஆல்டர்னேட்டிவ் மெம்பர் அப்படிங்கிற போது அந்த இடத்துல அது இந்த ஊருக்கு வந்துடும். இதனால இந்த தனிப்பட்ட முறையில் இப்படி செய்யறதுனால எத்தனையோ போலி மருத்துவர்களுக்கு மத்தியில ஒரு முறைப்படி முறையான ஒரு சித்த வைத்தியம், ஆயுர்வேத வைத்தியத்தை நீங்க கொடுத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் போலியா தெரிஞ்சாலும் போன போட்டு சத்தமா. ஆமா, நிச்சயமா அப்படி கண்டிக்க கூடாது. நிச்சயமா. ஆமா, தவறான மருந்து வாட்ஸ்அப்ல சொன்னாலே கூப்பிட்டு கண்டிப்பேன். இது இப்படி இல்ல இப்படி அப்படின்னு சொல்ல. காரணம் என்னன்னா ஆணவத்துல பேசல, என்கிட்ட அந்த ஏடுகள் இருக்கு. ஏடுகள் இருக்கிறதுனால பல பேருக்கு நன்மை செய்யணுங்கிற ஒரு நல்ல மருத்துவத்தை நோயாளிகளுக்கு கொடுக்கணுங்கிறதுதான் நம்மளுடைய இது. எல்லாம் நல்ல முறையில், அதாவது சித்தர்களுக்கு உண்டான கோட்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்காக, மக்களை நல்ல முறையில வழி நடத்தணும்,
மக்களுக்கு நோயற்று போகணும். இந்த சூழ்நிலையிலும் சித்தர்களுடைய கணக்கு அதுதானே. அதை கடைபிடிச்சு வர்றதுனால நாம வந்து இந்த பொய்யான மருத்துவ இலக்கியத்தை நாட விட மாட்டேன். உனக்கு முடிஞ்சா வேண்டாம் கேளு, நான் உனக்கு சொல்லித்தரேன், நல்ல முறையில போய் செய்ய, அதுக்கு ஒண்ணு அங்கீகாரம் நான் வாங்கி தரேன், அதுக்கு ஒண்ணு செய்யன்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னுடைய வாழ்க்கை வரலாறு இப்படி தங்கியா துவங்கி வந்துகிட்டு. சார், உங்களோட இளமை பருவத்தை பத்தி கொஞ்சம் பேசுவோம். சிறு குழந்தையா இருக்கிறப்ப இந்த 1 முதல் 5 வரை எந்த பள்ளியில படிச்சீங்க, எந்த ஊர்ல படிச்சீங்க? பூர்வீகமான சாப்டூர் சார் படிச்சேன். சாப்டூர் 5 வரைக்கும் அங்கதான் படிச்சேன். அதுக்கப்புறம் மதுரை வந்தோம். அந்த நேரத்துல படிப்புலயே வந்து தமிழ் வழி கல்வியா ஆங்கில வழி கல்வியா? தமிழ் வழி கல்வியா. தமிழ் வழி கல்வியா. அந்த சூழ்நிலையில தான் அந்த நேரத்துல வந்து MBBS ஹெச்னு ஒரு டிப்ளமா இருந்தது. ஆமா, 1 வருஷத்துக்கு கோர்ஸ் அது. அதுல போய் சேர போற கட்டத்துலதான் டாக்டர் போறாமே பெரிய போராட்டங்கள் பண்ணி அது அரசாங்கம் ரத்து பண்ணிட்டாங்க. அதனால அது நின்னுச்சு. டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி. ஆமா, டிப்ளமோ கோர்ஸ் தான். டிப்ளமோ கோர்ஸ் தான். MBBS ஹெச் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த PhD போனோம். வந்து 6 முதல் 12 வகுப்பு வரை உயர்நிலை கல்வின்னு சொல்லுவோம். உயர்நிலை கல்வியில் நீங்க எங்க கட்டுறீங்க? அதுக்கு மேல இப்ப சாப்ட்வேர்லயே மொத்தமா படிச்சிட்டீங்களா, இல்ல சாப்ட்வேர்ல முதல் 5 வகுப்பு துவக்கம் தான் படிச்சிருக்கோம்? ஆமா, துவக்கம் தான் படிச்சோம். அதுக்கப்புறம் தான் வெளியில வந்து வேற மாதிரிதான் படிச்சு கொண்டு வந்தோம். எல்லாம் முடிச்சு கொண்டு வந்து PhDக்கு வந்துட்டோம். PhD வந்து தமிழ், அதாவது நம்ம சித்தா ஆயுர்வேதா இதுக்கு உண்டானதான் இந்த PhD. ஆமா, இது வந்து PhD முடிச்சு அது சர்டிபிகேட் வாங்கி உட்கார்ந்தோம். அக்குபஞ்சர் போட்டிருக்கீங்க? ஆமா, எல்லாம் உண்டு. அக்குபஞ்சர் வந்து அது உண்டு, அது படிச்சிருக்கிறேன். அந்த படிப்புகளோட கொண்டு வந்து இளமை பருவத்தை கொண்டு வந்து நிவர்த்தி பண்ணிட்டோம். ஆமா, இதோடயே வந்து இந்த சித்தர்களுடைய ஏட்டு சுவடிகள்னால நம்ம பூசை புனஸ்காரங்கள் அதுலயே இறங்கணும், எப்பவும் பண்ணுவோம். ஏன்னா தெய்வங்களுக்கு சித்தர்களுடைய பீடமே வந்து பூஜை பண்றது நான். ஆமா, தமிழ்ல வந்து ரொம்ப ஒரு பற்று கொண்டு இருப்பீங்க, அதையும் பார்த்துட்டு இருக்கோம். எப்படி உங்களுக்கு தமிழ் மேல ஒரு ஈர்ப்பு? தமிழர்கள் தானே, எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு கவிதை சொல்லிக்கிட்டு தான் இருப்பீங்க நீங்க. ஏன்னா ஒரு சித்தர்கள் எடுத்தாலும் அதுக்கு ஒரு கவிதை, கண்டிப்பா தமிழ் எடுத்தாலும் அதுக்கு ஒரு கவிதை அப்படின்னு சொல்லி நீங்க கவிதை வழியில வந்தாலும் உங்ககிட்ட வந்து இந்த சித்தர் வழிபாடு, ஆன்மீகம், அது போக வந்து மருத்துவம் இது சார்ந்த ஒரு சில தமிழை பத்தி ஒரு சில வார்த்தைகள் நீங்க சொல்லுங்க. ஏன்னா தமிழர்கள் நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, உலக தமிழர்கள் பாக்குறாங்க, அதான் முக்கியம். ஏன்னா அமெரிக்கா வாழ் தமிழர்கள் பாக்குறாங்க, சிங்கப்பூர் வாழ் தமிழர்கள், மலேசியா வாழ் தமிழர்கள், கனடால இருந்து பாக்குறாங்க தமிழர்கள். ஏன்னா உங்களோட பேச்சு, ஒவ்வொரு பேச்சுமே உங்களோட தமிழோட அந்த இனிமையான பேச்சை கேட்கணும்னு சொல்லி நம்ம நேயர்கள் விரும்புறாங்க. ஏதாவது ஒரு கவிதைகளை சொல்லி கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு காண்டி சொல்லுங்க சார். தமிழ்ல ஒரு கவிதை சொல்லுங்க. அன்றோ மனிதனை படைத்தவர் யார், சென் தமிழ் என்ற வார்த்தைக்கு பெயர் வைத்தவர் யார், உலகம் தன்னை படைத்தவர் யார், இந்த உலகில் வாழும் உயிர்களுக்கு பெயர் வைத்தவர் யார், இது கேள்வி என்று கேட்டால் மனிதனின் நாவால் உதிர்ந்து வரும் பல கோடி பதில்கள். அத்தகைய பதில்களை ஏற்று பல முறை புரட்டியை படித்து முடித்தாலும் இத்தகைய பதிலான கேள்வியின் பதில் என்று எவர் சொல்ல முடியும்? இத்தகைய பதிலான கேள்வியின் பதில் என்று சொன்னால் எவர் நேரில் பார்த்ததா என்று நான் கேட்பேன். புழுவாகி பூச்சாகி குரங்காகி மறுமுறை மதில் அதிலிருந்து வந்தவன் தான் மனிதன் என்று சொல்வார். அன்று அப்படி வந்தவன் மனிதன், இன்றும் ஏன் அப்படி வரவில்லை மனிதன் என்று கேட்பேன். கடவுள்தான் படைத்தார் என்று பல கோடி நாவால் உகந்ததாம் வார்த்தை அப்படி சொல்லிடும் சொல்லை. அந்த கடவுள்தான் மனிதனை படைத்தார் என்றால் அந்த கடவுளை படைத்தது யார் என்று கேட்பேன். இதற்கும் பதில்களோ குவியும், ஆனால் எத்தகைய பதில்களும் இணை ஆகாது என்பேன். சாட்ட ஒரு கவிதை தான் கேட்டேன், கொட்டுறாரு கவிமலை அப்படின்னு சொல்லி கொட்டுறாரு. எந்த கவிதையை கேட்டாலும் சரி, ஒரு 2 வரியில அவருக்கு சொல்ல ஒரு 2 வரியா வராது, ஹைக்குன்னு சொல்லுவோம், அப்படிலாம் அந்த கவிதையில வராது. ஒரு மலை வெள்ளம் போல், மடை திறந்த வெள்ளம் போல் பாத்தீங்கன்னா கவிதை வெள்ளம் வந்து அவர் வாயில இருந்து பயங்கரமா ஊற்றுக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தமிழ் சரஸ்வதி கலைமகள் அவரோட நாவல வந்து குடியிருக்கிறாங்க. ஆமா.